வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து புடுக்கொடியல் ரவா லட்டோட வந்திருக்கிறேன். இந்த புடுக்கொடியல் ரவா லட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஸோ அந்த புடுக்கொடியல் லட்டு செய்கிறதுக்கு வந்து இதில் நான் புடுக்கொடியல் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு இதை உடைச்சி வச்சுருக்கேன். இதில் 200 கிராம் இருக்குது. இப்போ இதை வந்து நான் உரலில் போட்டு லைட்டாக இடிச்சிட்டு போட்டால் தான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி மாவை எடுக்கலாம். ஸோ அந்த இருக்குது இதில் நான் உரல் எடுத்திருக்கேன். உரல் எடுத்துட்டு இந்த புடுக்கொடியை போட்டு லைட்டாக இடிச்செடுப்பேன். வந்து மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு பேப்பர் டவலால் போட்டு இடிச்சிக்கிட்டா மேலே பறக்காது. ஸோ நான் டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை இடிச்செடுப்பேன். நான் எப்படி இடிக்காமல் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கிரைண்டர் வந்து உடைஞ்சிடும். ஸோ அதால் இப்படி சின்ன நாக்கிட்டு இதை அரைச்செடுக்கலாம். அந்த இருக்கு இதை இப்படி பிரேக் பண்ணியிருக்கேன், இடிச்சிருக்கிறேன். இதை வந்து புறம்பா கிள்ளி எடுத்துட்டு இருக்கிற எல்லா மிச்சத்தையும் போட்டு இப்படி இடிச்சிட்டு அரைச்செடுப்பேன். இந்த புடுக்கொடியில் எல்லாத்தையும் வந்து உரலில் போட்டு இப்படி இடித்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். ஸோ இதை நல்ல பவுடராக அரைச்செடுக்கணும். ஸோ இந்த பவுடர் வந்து பேக்கெட்டில் இருக்குது. பட் எனக்கு வந்து இப்படி அரைச்சி செய்கிறதான் விருப்பம். ஸோ அதால் தான் நான் பேக்கெட்டில் வேண்டி செய்யாமல் இந்த புடுக்கொடியில் அரைச்சி பவுடர் ஆக்கி செய்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் நல்ல பவுடராக அரைச்சிருக்கிறேன். ஒரு டிஷ்ஷுக்கில் வந்து சின்ன கண்ணில் அறுதட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ள போட்டு நல்லா அரைச்செடுக்கணும். இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்செடுப்போம். இந்த இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்செடுத்திருக்கிறேன். இப்போ இதை அரைச்செடுப்போம். ஸோ இந்த நான் அரைச்சிருக்கிறேன். ஆனால் இதில் இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இப்போ நான் இதை திருப்பி போட்டு அரைச்சி நல்லா பட்டை எடுக்க போகிறேன். ஒரு கட்டையும் வராத அளவுக்கு இதை அரைச்செடுக்கணும். ஸோ இந்த கட்டையை போட்டு அரைச்செடுப்போம். ஸோ இந்த கட்டையும் போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இதையும் அரைச்செடுப்போம். ஸோ இவ்வளோ கட்டையும் வந்திருக்கு. இதை திருப்பி போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ நான் போட்டு அரைச்சதில் வந்து இவ்வளோ கட்டை தான் மிஞ்சி இருக்குது. இது தேவையில்லை, இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. ஸோ நான் அந்த 200 கிராம் போட்டு இருந்த மாவுலேருந்து வந்து அடுத்த 200 கிராம் புடுக்கொடியலை அரைச்செடுத்து நான் எனக்கு தேவையான அளவு வந்து 3/4 கப். ஸோ இது எக்ஸாக்ட்லி வந்து 3/4 கப்பு. கொஞ்சம் கூட வந்திருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ நான் அவ்வளோத்தையும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பிரமான் டிஷ்ஷில் போடுவோம். ஸோ உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்கிறேன்னு சொன்னால், ஸோ நான் 3/4 கப் எடுத்திருக்கிறேன். கிராம் கணக்குன்னு சொன்னால் சரியா 164 ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா 165 கிராம் இதில் வந்து ஒடியல் மா இருக்குது. ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் ஒரு பேன் ஒன்று வச்சிருக்கேன். இதில் வச்சுக்கொண்டு இதில் வந்து ரவை இருக்குது. 3/4 கப் எல்லாட்டிக்கு 155 கிராம் வருது. இப்போ இந்த ரவையை போட்டு இதை வறுத்தெடுப்போம். கிளறி இதை வறுத்தெடுப்போம். ஒரு 5 நிமிஷம் லைட்லியாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் காணும். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்தே வறுத்தோன்ருக்கிறேன். இன்னொரு 2 நிமிஷம் இதை வறுத்தெடுப்பேன். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதை நான் வறுத்தோன்ருக்கிறேன். இதை நல்லா வறுத்துட்டேன். இந்த லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு பிரம்பான பவுலில் வந்து ரக்கி எடுக்கிறேன். ஸோ அதே பேனில் வந்து இதில் வந்து திருவன தேங்காய் இருக்குது. 70 கிராம் எல்லாட்டிக்கு 3/4 கப் வருது. இப்போ இதையும் போட்டு வறுத்தெடுப்பேன். லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரையும் வறுத்தெடுப்போம். ஸோ இது ஒரு 4 நிமிஷமாக இது வறுத்துருக்கு. இந்த லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ரவை இறக்கினவெல்லாம் அதுக்குள்ளேயே இறக்கி எடுப்போம். ஸோ இப்போ இதில் இன்னொரு பெரிய ஒரு தாச்சி எடுத்து வச்சுக்கொண்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டரை இதில் போடுங்க. இதில் வந்து 20 கிராம் கஜு எடுத்து அதை சின்ன வட்டி இருக்கிறேன். இப்போ இந்த பட்டரில் இதை போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் பொரிச்செடுப்போம் இந்த பட்டரில்.
ஸோ அப்புறம் 1.5 நிமிஷமாக இந்த கஜு பொரிஞ்சோன்னு இருக்குது. இப்படி அந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து முந்திரி வத்தல் இருக்குது. 10 கிராம் முந்திரி வத்தல் எடுத்து அதையும் சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ இந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதையும் இதில் போட்டு பொரிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இந்த ரேசன்ஸ் போட்ட அப்புறம் 1 நிமிஷம். ஸோ டோட்டலி வந்து 2 நிமிஷம் இதை நான் பொரிச்சிருக்கிறேன். இந்த இப்போ நான் இந்த ரவையும் தேங்காய் பூ மறக்கனால அதுக்குள்ளேயே நான் இறக்கி போட போகிறேன். ஸோ அந்த பட்டரோடையே சேர்த்து இந்த கஜுவையும் ரேசன்ஸையும் இறக்கி இருக்கிறேன். இப்படி இறக்குன பிறகு ஸோ நம்ம வறுத்த ரவை தேங்காய் பூ இந்த கஜு இதுக்குள்ள வந்து இதில் வந்து 1 கப் சீனி எல்லாட்டிக்கு 200 கிராம் வருது. இப்போ இந்த சீனியும் இதில் போடுங்க. இந்த நான் அதில் அரைச்சி வச்ச புழுக்கொடியல் மா இருக்குது. 3/4 கப் புழுக்கொடியல் மா இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து பசுப்பால் இருக்குது. 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லிலிட்டர் இருக்குது. இந்த பாலுக்கு வந்து இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1/4 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இந்த வெனிலா இதில் விடுங்க. இந்த ரெசிபியை நான் எந்த மம்மிகிட்டே தான் பழகினேன். ஸோ இதையும் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த இப்படி ஒரு கொதி வருதில்லை, இப்படி ஒரு கொதி வரைக்க நான் ஹீட்டை கொண்டு வந்து லோவில் விட்டுருக்கிறேன். விட்டுட்டு இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷமாக இந்த லோ ஹீட்டில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை ஒரு செப்பரேட்டான டிஷ்ஷில் இறக்கி எடுப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு இந்த செப்பரேட்டான பவுலில் வந்து நான் போட போகிறேன். இந்த இருக்குது இதை நான் செப்பரேட்டான பவுலில் இறக்கி இருக்கிறேன். ஸோ இந்த கையை கழுவி இருக்கிறேன். கழுவி போட்டு இது ஸோ சுடுது என்றாலும் நீங்கள் வந்து இதை கையாலேயே மறுக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு ஆளும் சூடாக இருந்தேன்னு சொன்னால் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி போட்டு இதை ரவுண்டாக பிடிச்செடுக்கணும். நல்லா இறுக்கி அமர்த்தி பிடிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இதுதான் இந்த புழுக்கொடியலில் செய்கிற லட்டு. இதுவும் எங்களோட மாமிகிட்டே தான் நான் பழகினான். இது செய்து முடிஞ்சுது. இதை நீங்கள் ஒரு 8லேருந்து 10 நாள் இதை வச்சு சாப்பிடலாம். நல்ல பர்ஃபெக்டான இனிப்போட வந்திருக்குது. செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.